ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்டாக்ஸ். இந்த மாதிரி நபர்களை செருப்பால அடிக்க வேண்டும். மணிமேகலை பிரியங்கா சர்ச்சையில வெங்கடேஷ் பட் ஆவேசம். குக்கவித்து கோமாளி நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறிய நடுவர் வெங்கடேஷ் பட் மணிமேகலை பிரியங்கா மோதல் குறித்து கருத்து தெரிவிச்சிருக்காரு. குக்கவித்து கோமாளி நிகழ்ச்சியில விஜய் பிரியங்கா மணிமேகலை இடையே ஏற்பட்டுள்ள மோதல் சின்னத்திரை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில இது குறித்து குக்குவித்து கோமாளி நிகழ்ச்சியின் முன்னாள் நடிகர் வெங்கடேஷ் பட் தனது கருத்தை தெரிவிச்சிருக்காரு. சன் மியூசிக் சேனல்ல தொகுப்பாளனியாக சின்னத்திரையில அறிமுகமான விஜய் மணிமேகலை சின்னத்திரை ரசிகர்கள் மத்தியில வரவேற்பை பெற்றிருந்த நிலையில குடும்பத்தின் எதிர்ப்பை மீறி தனது காதலர் ஹுசைன் என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணத்திற்கு பின் சின்னத்திரையில இருந்து விலகிய அவர் ஒரு பெரிய இடைவேளைக்கு பிறகு விஜய் டிவில தொகுப்பாளினியா களமிறங்கினாங்க. விஜய் டிவியின் குக்கவித்து கோமாளி நிகழ்ச்சியில கோமாளியா களமிறங்கிய இவர் தற்போது ரக்ஷனுடன் இணைந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வராங்க. மேலும் சமூக வலைதளங்கள்ல ஆக்டிவா இருக்கும் இவர் அவ்வப்போது வீடியோ மற்றும் புகைப்படங்களை வெளியிட்டு வராங்க. அந்த வகையில தற்போது குக்கவித்து கோமாளி நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறுவதற்கு வெளியிட்ட அறிவிப்பு சின்னத்திரை வட்டாரத்துல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு இடையில மணிமேகலை வெளியேறியது குறித்து நெட்டிசன்கள் அவருக்கு ஆதரவு கருத்தும் தெரிவிச்சுட்டு வரும் நிலையில விஜய் டிவி பிரபலங்கள் பலரும் பிரியங்காவுக்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. மேலும் பிரியங்கா வந்ததுல இருந்து விஜய் டிவில இருந்து வெளியேறிய பெண் தொகுப்பாளினிகள் குறித்த பட்டியலை வெளியிட்டு வராங்க. இதனால யார் மீது தவறு இருக்கிறது என்பது குறித்து சந்தேகம் எழுந்திருக்கு. இந்த நிலையில குக்கவித்து கோமாளி நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறிய நடுவர் வெங்கடேஷ் பட் மணிமேகலை பிரியங்கா இருவரும் நம் வீட்டில் இருக்கும் பெண்கள் சண்டை போடுவது போல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இருவருமே கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. மணிமேகலை வீட்டை விட்டு வெளியேறிய பல தடைகளை கடந்து சமூக வலைதளங்கள்ல இவ்வளவு அழகாக மாறி இருக்காங்க. பிரியங்காவும் தனது தனித்திறமையின் மூலம் அனைத்து நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்கி வராங்க. இவங்களுக்கு இடையில இருப்பது சின்ன பிரச்சனை தான். ஆனா இத பெரிதாக சமூக வலைதளங்கள்ல பலர் வீடியோ வெளியிட்டு வராங்க. அதிலும் பிரியங்கா பற்றியும் மணிமேகலை பற்றியும் அவர்களின் சொந்த வாழ்க்கை பற்றியும் சில தாத்தாக்கள் அருகில் இருந்து பார்த்தது போல பேசிக்கொண்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆட்களை செருப்பால் அடிக்கணும், சமூக வலைதளங்கள்ல கட்டுக்கோப்புகள் இல்லாதால் கண்ட மேனிக்கு பேசி வராங்க என்று தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்காரு. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கருத்தை தெரிவிச்சுக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி இருந்த தொகுப்பாளிகளும் ஒவ்வொருத்தரும் இவங்களுக்கு கமெண்ட் போட்டு சில பேர் இவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, சில பேர் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இதுல ஒரு டிசிஷனே எடுக்க முடியாத அளவுக்கு அவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் சொல்லி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாதான் முடியுமோ அப்படின்னு என்னன்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த அப்டேட்டுகளை நம்ம சேனல்ல உடனுக்குடனே தெரிஞ்சுக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பாய்.